கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1540 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நேசிப்பதற்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியம். இயேசுவை தேடி வந்தவர்களுக்கும் சுகம் கொடுத்தார். இயேசுவே தேடி போயும் சுகம் கொடுத்தார். தேடி வந்தவர்களுக்கும் தேடி போயும் சுகம் கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தேடி வர வேண்டுமானால் நீங்கள் உத்தமர்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும். உத்தமர்கள்தான் இயேசுவை நேசிக்க முடியும். உத்தமர்களுக்குத்தான் கர்த்தர் அரணாக இருப்பார். உத்தம இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நீ நடந்து பார், உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீ விரும்புகிற காரியத்தை தேவன் உனக்கு செய்து கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக சகோதரர்கள் உத்தமத்தை விட்டு வழி விலகி நடப்பதினாலே துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே உத்தம மார்க்கத்தார் கர்த்தரை தரிசிக்க முடியும். உத்தம வாலிபன் உயர்வை பெற முடியும். எனவே உத்தமர்களாய் வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அரணாயிருப்பார், கோட்டையாயிருப்பார், பாதுகாப்பாயிருப்பார். பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுக்கு பிடித்த காரியம். அதுதான் உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீ உத்தமமாய் வாழ், உன் வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.